ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நானும் நம்புகிறேன். இப்போது நம்மளும் கஷ்டப்பட்டு ரொம்ப கண்ணீர்லாம் சிந்தி தான் நம்ம வீடு வாசலெல்லாம் கட்டி ஒரு நிலைமைக்கு வந்திருப்போம். அது எப்படி என்ன பண்ணலான்றது எப்படி பூஜைகள்லாம் செஞ்சு நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டினோம். நாங்கள் எப்படியெல்லாம் செஞ்சு முன்னேறணுன்றது உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறுங்க. இப்போ நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம். என்ன பண்ணுறது, ஏதோ கோலம் போடுறது, வீட்டில் சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரியே தான் இருக்கும். நமக்கு ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு நமக்கும் ஆசை தான். சரி, அதுக்காக தான் நம்மளும் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருமே நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஒரு ஆளாக நினச்சி எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நானும் இந்த ஒரு கோலம் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் எப்படியெல்லாம் பூஜை பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தான் சொல்கிறோம். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வீடு கட்டினா நம்ம வீடுன்ற ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். ஏன்னா நம்மளும் வாடகை வீட்டிலலாம் இருந்து கஷ்டப்பட்டு தான் வரோம். சின்ன வீடு தான் இருந்தாலும் நம்ம கட்டிட்டோன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா? நான் பட்ட சந்தோஷத்தை நீங்களும் எல்லாருமே பண்ணோம். ஒரு வீடு கட்டணும், நம்ம வீட்டில் குடியேறணும். நான் என்னென்ன பூஜை பண்ணேன்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன வீடு தான் இருந்தாலுமே பாருங்கள், நான் எப்போவுமே வீட்டை எழுந்தவுடனே இப்படி தான் ஒரு கோலம் போட்டு ஒரு ஹால்லேயே கூட சரி எழுந்து என்னோடய பிடிச்ச கிருஷ்ணர் சாய்பாபா தான். சாய்பாபாவுக்கும் கிருஷ்ணருக்கும் நான் எப்போவுமே ஒரு விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பேன். இந்த கோலம் பாருங்கள் நான் போட்டேன். ஆனால் என் பொண்ணு தான் வந்து கலர்லாம் கொடுத்தா. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் என்னுடைய கிருஷ்ணர். எனக்கு ரொம்ப பிடிச்ச 10 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ண என்னுடைய ராசியான கிருஷ்ணர் இந்த சாய்பாபாவும் தான். எனக்கு எப்போவுமே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருப்பார் பாருங்கள். நம்ம எதுதான் ஒரு கஷ்டம் அப்படின்னு நினச்சாலுமே இந்த கிருஷ்ணரும் சாய்பாபாவும் நமக்கு வந்து ஒரு நிமிஷம் அவங்க முகத்தை பார்த்துட்டா போதும், எனக்கு அப்படியே நம்ம மனசில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடும். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ராசியானவர். அவங்கள நினச்சி நான் ஒரு நிமிஷம் தான், ஒரு கண்ணீர் சிந்துறதுக்குள்ளே அந்த கஷ்டம் எனக்கு காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ராசியான ஒரு கிருஷ்ணரும் சாய்பாபாவும் தான் எனக்கு. நான் அவ்வளோ பைத்தியமாக அவர் மேலே இருப்பேன். நல்ல ஒரு பூஜை பண்ணுவேன். பால் அபிஷேகம், நமக்கு என்னென்ன அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகம் எல்லாத்தையுமே பண்ணி எங்களுக்கான ஒரு வீடு கொடுங்க அப்படின்ட்டு நான் எவ்வளோ அவர்கிட்ட கெஞ்சுவேன். என்னுடைய வேண்டுதலுக்கு கரெக்டாக இருக்கவே எங்களுக்கு ஒரு சின்ன வீடு தான், ஒரே ஒரு ஹாலு ஒரு கிச்சன் தான் எங்கள் வீடு. இருந்தாலும் அது என்னுடைய வீடுன்ற சந்தோஷம் எனக்கு எப்போவுமே இருக்கும். அதை எனக்கு நடத்தி கொடுத்தாங்க இந்த கிருஷ்ணரும் சாய்பாபாவும் தான். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வீடு வேணும் அப்படின்னா இந்த சாய்பாபா கிருஷ்ணரை நல்லபடியாக கும்பிட்டுக்கிறேன். ஒரு ஆரஞ்சு பழம் தான் வச்சேன். பாப்பா தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஷேக்காக எடுப்பா. சின்ன குழந்தை இல்லையாவ, அதனால் அடுத்து வந்து நானும் வாங்கிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு விளக்கேற்றி வச்சுட்டேன். காலையிலே ஏற்றலாம்னு நினச்சேன். இன்றைக்கி சனிக்கிழமை, மற்ற எல்லா வேலையும் இருக்கவே இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த சாய்பாபாவும் 10 வருஷம் ஆகிடுச்சு, இருந்தாலும் பழசாயிட்டாலும் எனக்கு ரொம்ப ராசியான சாய்பாபான்ட்டு நான் இவரை மாற்றாமே கூட வச்சுருக்கிறேன். இந்த மாலை வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க, அதனால் அவருக்கு போட்டு அதை வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 2 தீபம் அப்படி ஏற்றிட்டு நம்ம ஹால்லையுமே இந்த மாதிரி ஏற்றினா நம்ம வீடு பாசிட்டிவாக இருக்கும். நல்ல கமகமான வாசனை வரும் வீடு ஹால்லையுமே. நமக்கு அது எப்பவுமே நெகட்டிவ் திங்கிங்ன்றதே இருக்காது. பாசிட்டிவ் திங்கிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பூ கீழே விழுந்துடுச்சு, அதனால் திரும்பியும் அதை வச்சோம். வேண்டிகிட்டே தான் விளக்கேற்றினா அப்படியே பூ விழுந்துச்சு. சரி, அதுக்கு அடுத்து இதையும் நம்ம நல்ல ஒரு அறிகுறி, நல்லதுக்கான அறிகுறி நினச்சிருக்க வேண்டியது தான். ஏன்னா சாமி கும்பிடும்போதே ஒரு பூ விழுறது நல்ல விஷயத்துக்கான அறிகுறி தானே, அதுதான் ஒன்று. பாருங்கள், அமைதியாக இருப்பார் கிருஷ்ணர். அப்படியே அவங்களுக்கு நல்ல ஆல்ரெடி நான் அபிஷேகத்தில் தண்ணியில் கழுவிட்டு பன்னீரில் கழுவுனதெல்லாம் நான் எடுக்கல. அதை கரெக்டாக பூஜை பண்ணுறதை மட்டும் எடுத்தேன்.
எப்போ நம்ம பூஜை பண்ணாலும் ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சுருங்க. கற்பூரத்துக்கு வந்து நல்ல தெய்வ சக்தி ஈர்க்கிற பவர் அதிகமாக இருக்குது. அதனால் டெய்லியுமே கூட நீங்கள் வந்து பால் மறாமல் கற்பூரம் ஏற்றி வச்சு ஆரத்தி காட்டுங்க. ஏன்னா நம்ம குலதெய்வமும் நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு வரும். எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே நம்மளை இவ்வளோ பேர் இப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்கன்ற எந்த எண்ணமுமே நமக்கு வராது. ஏன்னா கற்பூரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் கற்பூரத்தை மட்டும் எப்போவுமே ஒரு சின்ன பூஜை பண்ணாலுமே நீங்கள் கற்பூரம் ஏற்றுங்க. டெய்லி காலையில் கூட நம்ம எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட ஒரு சின்னதாக ஒரு விளக்கு ஏற்றி ஒரு கற்பூரம் ஏற்றிட்டுனாலே கூட அந்த டேவே ரொம்ப ப்ளசண்ட்டாக அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே நல்லா இருக்கும். அதான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஏற்றி ஃபீல் பண்ணி பாருங்கள். இப்படி உக்காந்துடு. இப்போ பாருங்கள் கற்பூர ஆரத்தி நாங்களும் காட்டுறோம். அப்படியே கற்பூர ஆரத்தி காட்டும் போதே பசு இருக்குது பக்கத்து வீட்டில். அந்த பசு அப்படியே கத்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி பரவாயில்ல, இது நல்ல ஒரு விஷயத்துக்கான அறிகுறி அப்படின்ட்டு தான் எனக்குமே ஒரு சந்தோஷமாயிடுச்சு. சொல்கிறது விட்டுருவா, சொன்னார்த்து செய்கிறவா. இந்த பக்கம் எனக்காக உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு சாமி சிலையை வச்சு ஒரு விளக்கு ஏற்றி ஒரு கும்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நானும் அதை தான் பண்ணேன். நான் பண்ணி பலன் படுறது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆரத்தி காட்டுங்க. உங்கள் வீட்டு சாமிக்கு நீங்கள் விளக்கேற்றுங்க. எனக்கு இந்த சாய்பாபாவும் இந்த கிருஷ்ணரும் என்னோட ரொம்ப ராசியானவர். ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.